அனைவருக்கும் வணக்கம். சென்ற 26/12/26 பத்தியின் தொடர்ச்சியாக இன்று ஏற்கனவே பார்த்தது, விசாரத்தின் வாயிலாக விவேகத்தை அடைந்து வாச்சியார்த்தமான ஜீவன் என்பதில் இருந்து லட்சியார்த்தமான ஆத்மா என்று உன்னை நீ அறிந்து பிரித்து கொள்வாயாக. அதுதான் போன பத்தியினுடைய கடைசி வரி. இன்று அந்த பாலிலிருந்து நேரடியாக பிரித்து எடுக்க முடியாத நெய்யை பாலை காய்ச்சி தயிராக்கி அந்த தயிரை மத்தால் கடைந்து லட்சியார்த்தமான வெண்ணெயை கண்டவுடன் அதிலிருந்து வாட்சியார்த்த நெய்யை பிரித்து எடுப்பது போன்று கர்ம பந்தத்தினால் பிரித்து எடுக்க முடியாத ஜீவனை சாஸ்திரங்களை கேட்கும் பழக்கமாகி அதை பற்றி நித்தம் சிந்தனை செய்து அதை தினசரி நடைமுறையில் கொண்டு வந்து விசாரம் செய்து லட்சியார்த்தமான ஆத்மாவை கண்டவுடன் அதிலிருந்து வாட்சியார்த்த சீவனை பிரித்து எடுக்க வேண்டும். பிரிப்பது எப்படி என்றால், பிணமாக போகும் இந்த பருவுடலான ஸ்தூல உடலை நான் என்று கருதி மூடத்தனமாக அறிந்து கொண்டுள்ளதை விடுத்து 5 பூதங்களின் விகாரத்தினால் உண்டான இந்த அன்னமய கோஷம் என்ற உடல் ஜடம் என்பதை அறிந்து கொள். மூக்கினால் வெறுமையாக வந்து போகும் மூச்சையும் சடம் என்று கருதி அந்த பிராணனும் நீ அல்ல, காரணம் இந்த பிராணமய கோஷம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ரஜோகுண விகாரம் என்பது ஆகும். அந்த கரணமாகிய மனது எதை பற்றியாவது சிந்தனை செய்து கொண்டும் புத்தி சிந்தியவற்றை செயல்படுத்தக்கூடிய கர்த்தாவாகவும் இருப்பதனால் அவை ஆன்மாவாகுமா? ஆகாது. அடுத்து, சங்கற்ப ரூபம் கொண்ட மனோமய கோஷம் என்பதும் நிச்சய ரூபம் கொண்ட விஞ்ஞானமய கோஷம் என்பதும் சத்துவகுண விகாரம் கொண்டதினால் இந்த 2 கோஷங்களும் ஆன்மாவாகிய நான் அல்ல என்றும், உயர்வில்லாத உறக்க நிலையில் உண்டாகும் ஆனந்தமய கோஷம் என்பதையும் நான் என்று எண்ணாதே, இதுவும் தமோ குணம் பொருந்திய அஞ்ஞான விருத்தியின் விகாரமே. சத்து சித்து ஆனந்தம் என்ற சச்சிதானந்தமாய் எல்லாவற்றிலும் சமமாக பூரணமாக 3 தேகங்களுக்கும் சாட்சியாக நித்தியமாக எங்கும் வியாபித்துள்ள ஒன்றேயான ஆன்மா மட்டும் உள்ளது என்று அறிய வேண்டும். அதுவே நீ என்று அறிந்து கொண்டு அசத்தாகவும் ஜடமாகவும் துக்கங்களை உடையதுமான பேதங்களான 5 கோஷங்களை கொண்ட இந்த உடலை உண்மை என்று கருதும் மனோமயக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிறார் தத்துவஞானிகள். இந்த பஞ்ச கோஷங்களையும் விட்டு அதற்கப்பால் பார்க்கின்ற பொழுது சூன்யம் என்ற வெட்டவெளி மட்டுமே மீதி இருந்தது. அதை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அதில் மை போல கருமையான இருளை கண்டு நான் என அனுபவிப்பதா முடியாது. மாயை கடந்த மகத்தான குருவே இந்த மகான் புத்தி தெளியும்படி விளக்கமாக சொல்லுகின்றார். எப்படி என்றால், முன்பு கூறிய 10 நபர்களை பற்றி விளக்கத்தில் அந்த 10ஆம் நபர் 9 நபர்களை மனமயக்கத்தால் எண்ணி எண்ணி பார்த்துவிட்டு 9 நபர்களை மட்டும் கண்டு ஒருவனை காணாத சூன்யமான நிலையில் அந்த 10ஆவது நபர் நான் தான் என்று அந்த சூன்யத்தை காட்டி கொடுத்தவர் வாயிலாக அறிந்து கொண்டதைப் போல இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து அறியப்படுகின்ற பொருளுக்கும் அறிவாக நீ மட்டுமே காண்பவனாக அடங்கி இருக்க வேண்டும் என்றும், கண்ணிற்கு தெரியாத பருவுடலான ஸ்தூல உடலும் கண்ணிற்கு தெரிகின்ற பருவுடலான ஸ்தூல உடலும் கண்ணிற்கு தெரியாத மனம் என்ற சூட்சும உடலும் இந்த 2 உடல்கள் எடுக்க காரணமான காரண உடலும் என அறியாமை கொண்ட இந்த 3 உடல்களும் தோன்றுகின்றது. அதுபோல விழிப்பு நிலை, கனவு நிலை மற்றும் ஆழ்ந்த உறக்க நிலை என்று 3 அவஸ்தைகளும் உண்டாகின்றது. மேலும் 3 காலங்களான இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற இவைகளும் சேர்ந்து இதுவரை எத்தனை பிறவிகள் பிறந்தும் இறந்தும் வந்து போய் உள்ளன என்பதை எப்படி கூறுவேன்? ஆலமரத்தின் அருகே அமர்ந்துள்ள அந்த தட்சிணாமூர்த்தி கடவுள் மீது ஆணை, அவருக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்ற உன் ஆன்மாவே தான். எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவாகிய பிரக்ஞை என்னை அறிவதற்கு மற்ற எதை கொண்டு அறிவது என்று கேட்க வேண்டாம். எனில் சுயமாக பிரகாசிக்கின்ற ஒளியை பார்க்க மற்ற ஏதாவது ஒன்றின் ஒளி தேவைப்படுகின்றதா? தேவையில்லை. 9 நபர்களை கண்ட 10ஆவது நபர், அந்த 10ஆவது நபர் நான் தான் என்று அறிவதற்கு அவனுக்கு அந்நியமாக 11ஆவது நபர் ஒருவர் தேவையா? இல்லையே.
அதாவது இந்த ஜடமான பிரபஞ்சம் அனைத்தையும் அறியக்கூடிய அறிவாக நானே இருக்கும்போது சித்ரூபமான தன்னை அறிய இனி ஒரு அந்நியமான அறிவு தேவையில்லை. தன்னைத்தானே அறிய வேண்டும் என்பதே இதன் சாரம். அனைத்தையும் அறியக்கூடிய அறிவை அறிவதற்கு அதற்கு வேறாக மற்றொரு அறிவு உண்டு என்று எண்ணுகிறவரும் மூடர்கள். இப்படிப்பட்ட குதர்க்கமான மூடர்களுக்கு அனவஸ்தா தோஷம் வந்து விடுகின்றது. அனவஸ்தா தோஷம் என்பது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்பது போல எதிலிருந்து எது பிறந்தது என்று குதர்க்கமாக கேட்டால் அது வேறொன்றிலிருந்து பிறந்தது என்று இப்படி முடிவே இல்லாமல் போய்கொண்டிருக்கும். இதற்கு முடிவு கிடையாது. ஆகையால் உன்னால் அறியப்படுகின்ற பொருட்கள் நீ இல்லை. அதுபோலவே உன்னால் அறியப்படாத பொருட்கள் இருப்பினும் அதுவும் நீ இல்லை. இந்த அனைத்தையும் அறிகின்ற அறிவாக விளங்கும் உன்னை அனுபவித்து அறிவாய் நீ. அதாவது சுத்த அறிவான அந்த சித் சுரூபமே உன்னுடைய நிஜ சுரூபம் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அதாவது திருமூலர் இடத்துல பாட்டில் சொல்கிறாரு, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கில்லை. எல்லாம் அறிந்த அறிவினை நானெண்ணில் எல்லாம் அறிந்த இறை எண்ணலாமே என்கிறார் திருமந்திரத்தில். அதாவது திருமந்திரத்தில் அனைத்தையும் அறிகின்ற அறிவை விட்டு மற்ற எல்லாம் அறிந்து ஒரு லாபமும் அங்கு இல்லை, எல்லாம் அறிந்த அறிவே நானாக இருக்கிறேன் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது இனிப்பான வெள்ளத்தை கொண்டு சுட்ட அரிசி மாவு பணியாரங்களுக்கு இனிப்பு தான் அதன் சுபாவமாக இருக்கும். அதுபோல் அது இது என்று அறியப்படுகின்ற ஜடவஸ்துக்கள் அனைத்தையும் அறிவிக்கின்ற அறிவாகவே இருப்பது நம்முடைய சுபாவம். ஆகவே அது இது என்ற இரண்டும் அல்லாத சுத்த அறிவாக நாம் இருக்கிறோம் என்று உட்பொருள் அறிவாய் அறிய வேண்டும். இங்கு கூறப்படுகின்ற கருத்து என்னவெனில், இனிப்புத்தன்மையை சுபாவமாக கொண்ட வெள்ளத்திற்கு இனி ஒரு புற இனிப்பு அனுபவம் பயனற்றது. அதுபோல சுத்த அறிவுத்தன்மையான ஆத்மாவிற்கு புறத்தில் உள்ள புலன்களினால் உண்டாகும் அனுபவ அறிவு பயனற்றது. ஆகவே அனுபவ வடிவாக உள்ள ஆத்மாவை அறியப்படுகின்ற பொருளாக்கி அனுபவிக்க முடியாது. ஞானமே சுபாவமாகவும் சொரூபமாகவும் உள்ள நீ துவம் பதத்தின் லட்சியார்த்தமாகும் என்றும் பந்தமில்லாத பிரமமே தத் பதத்தின் லட்சியார்த்தம் ஆகும். ஆத்ம ஞானத்தினால் தள்ளப்படுகின்ற ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் தத்துவம் என்ற இரண்டு பதத்திற்கும் பாஷ்யார்த்தமாகும். இந்த ஜீவன் ஈஸ்வரன் இந்த இரண்டிற்கும் பேதம் இருப்பினும் அது ஐக்கியம் செய்யப்படவில்லை. காரணம், பிரம்ம வித்தையினால் இந்த இருவரும் நாசமாகின்றனர் என்று கூறப்படுகின்றது. அதாவது ஒன்றேயான பரப்பிரமத்தை தவிர ஒன்றுமில்லாத என்பது இதன் பொருள். ஜீவன் ஈஸ்வர வித்தியாசத்தை கூறுகின்றேன் கேட்பாயாக. ஜீவன் ஈஸ்வரன் என்று பெயராலும், பிண்டம் அண்டம் என்று இடங்களாலும், காரிய காரண உபாதியாலும், வியஸ்தி சமஸ்தி சரீரத்தினாலும், கிஞ்சிக்ஷன் சர்வக்ஷன் என்ற உணர்வினாலும் இவர்கள் இருவரும் எட்ட முடியாத பாதாள லோகத்திற்கும் விண்ணிற்குமாக பல மடங்கு தூரம் விலகி நிற்பார்கள். ஆதலால் இவர்கள் இருவருக்கும் ஐக்கியம் என்பது உண்டாகாது. அதாவது உடல், பிராணன், இந்திரியங்கள், இத்துடன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்தக்கரணங்கள் ஆகிய ஏழும் சேர்ந்து ஜீவனுக்கு காரிய உபாதி எனப்படும். சர்வேஸ்வரம், சர்வக்ஷத்வம், சர்வேந்திரியாத்மியம், சர்வ காரணத்துவம், சர்வதிஸ்திதம், சர்வ சமத்காரம், சர்வ திருஷ்டித்தவம் ஆகிய ஏழும் ஜீவனுக்கு காரண உபாதி எனப்படும். உபாதி என்பது இருக்கின்ற ஒன்றை இல்லாத ஒன்றின் மீது ஏற்றி வைத்தல் என்று பொருள். உதாரணம், ஸ்படிகத்தின் அருகில் வைக்கப்பட்ட சிகப்பு நிற மலரின் நிறம் ஸ்படிகத்தில் ஏற்றி வைத்து ஸ்படிகம் சிவப்பு நிறமாக தோன்றுவது. இந்த உபாதிகளின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் உண்டாகாது. வடநூல் வள்ளர்கள் கூறுகின்ற ஜீவன் ஈஸ்வரன் என்ற வாக்கியத்தில் வாக்கியார்த்தம் பொருந்தாமல் விரோதமானால் அதன் உண்மை பொருள் அறியும் வண்ணம் இலக்கண விதிப்படி லட்சண வாக்கியத்தில் பொருள். அது எப்படி எனில், விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை என்று 3 பெயர்கள் உள்ளன. இதில் இலக்கணம் என்றாலும் லட்சணம் என்றாலும் ஒன்றே. அதுபோலவே இலக்கியம் என்றாலும் இலட்சியம் என்றாலும் ஒன்றே. கங்கையில் கிராமம் உள்ளது.
என்றும் அங்கு கருப்பு தங்கி இருக்கிறது, சிவப்பு ஓடுது என்றும் இந்த தேவதத்தன் என்றும் கூறப்படுகின்றது. மேற்படி 3 வாக்கியங்களை இங்கு உதாரணமாக கொண்டு பெருமைமிக்க சாஸ்திரத்துக்கு விரோதமான வாக்கியங்கள் எல்லாம் இந்த 3 லட்சணைகளை கொண்டு ஆராய்ந்தால் பொருள் விளங்கும்தானே. அதாவது மேற்கூறப்பட்ட இலக்கண விதியின் வாயிலாக நாம் சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையின் பொருளை கேட்டவுடன் அதன் நேரடியான பொருளைத்தான் முதலில் எடுத்துக்கொள்ள முயல்வோம். அந்த வார்த்தையினுடைய மொழி அர்த்தத்தை விட்டுவிட்டு புதிதாக வேறு பொருளை எடுத்துக்கொண்டால் அது விட்டலட்சணை எனப்படும். கங்கையில் கிராமம் உள்ளது என்ற வாக்கியார்த்தத்தில் கங்கை நதியில் கிராமம் இருக்காது. அது நேரடி பொருள். அதன் வாக்கியார்த்தமான கரை என்பதை விட்டு கூறப்பட்டுள்ளது. அதாவது கங்கை கரையில் கிராமம் உள்ளது என்பது இதன் பொருள். இதையே விட்டலட்சணை என்கிறோம். ஒரு வார்த்தையின் வாக்கிய அர்த்தத்தை விடாமல் வாக்கியார்த்தத்தை அவ்விதமே வைத்துக்கொண்டு அங்கே வாக்கியார்த்தத்துடன் வேறு சில வாக்கியங்களையும் சேர்த்து சொல்கிறோம். இது விடாத லட்சணை எனப்படும். கருப்பு தங்கிய சேப்பு ஓடுது என்பதன் வாக்கிய அர்த்தம் கருப்பு நிறம் தங்கி இருக்க சிவப்பு நிறம் ஓடுகிறது என்ற வாக்கியத்தில் முழுமையான பொருள் இல்லை. இதில் கருப்பு சிவப்பு என்ற நிறங்களின் பதங்களுடன் அவற்றின் சம்பந்தமான கருப்பு நிற பசுவையும் சிவப்பு நிற குதிரையும் உணர்த்துவதாக பொருள் கொள்ள வேண்டும். அதாவது கருப்பு நிற பசு நின்று கொண்டிருக்க சிவப்பு நிற குதிரை ஓடுகின்றது என்று பொருள். அதாவது வாக்கியார்த்தத்துடன் இனியொன்றை சேர்த்து கொள்வது விடாத லட்சணை என்கிறோம். அடுத்து வாக்கியார்த்தத்தை விட்டுவிடாமல் வேறு ஒரு அர்த்தம் வாக்கியார்த்தத்துடன் சேர்த்து கொள்ளப்படுகிறது. அதை விட்டுவிடாத லட்சணை என்கிறோம். சோயம் ஈக்குவல் டு சக ப்ளஸ் அயம். இதனையே அவன் இவன் என்று பொருள் கொள்ளலாம். அவன் இவன் என்பதில் தேவதத்தன் என்பவனை முன்பு ஒருமுறை வேறிடத்தில் வேறு காலத்தில் பார்த்த தேவதத்தான் அவனும் இப்போது இங்கு பார்க்கும் தேவதத்தான் இவனும் ஒன்றே என்பது பொருந்தாது. இதில் பாதியை விட்டுவிட்டு பாதியை வைத்துக் கொள்கிறோம். அது விட்டுவிடாத லட்சணம் எனப்படும். விட்டும் விடுகின்றோம், விடாமலும் வைத்துக் கொள்கிறோம். சரி, இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம். தற்போது நம்மிடம் ஜீவன் ஈஸ்வரன் 2 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 2 தத்துவங்களில் வாக்கியார்த்தத்தை விட்டுவிட்டு லட்சியார்த்தத்திற்கு போக வேண்டும். இந்த 3 விதமான லட்சியார்த்தத்தில் ஒவ்வொரு லட்சணையாக காணலாம். எப்படி என்றால், ஒவ்வொரு ஜீவனையும் நாம் ஆத்மா அனாத்மா என்று 2ஆக பிரித்துள்ளோம். ஆத்மா என்றால் அறிகின்ற அறிவு சொரூபம். அனாத்மா என்றால் பஞ்சகோசங்கள் என்று ஜீவனை 2 கூறாக மனிதருக்கு பிரித்து கொள்ளலாம். அதுபோல ஈஸ்வரனையும் 2ஆக பிரித்து வைத்துள்ளோம். சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற பிரமமாகவும் பிறகு ஜகத்திற்கே காரணமாக இருக்கின்ற மாயை என்ற ஈஸ்வரனாகவும் 2ஆக பிரித்து வைத்துள்ளோம். இங்கே ஜீவனையும் ஈஸ்வரனையும் இணைக்க வேண்டுமென்றால் இங்கு விட்ட லட்சணை சரி வராது. காரணம், ஜீவனிடத்தில் அனைத்தையும் விட்டுவிட முடியாது. ஏனெனில் ஜீவனிடத்தில் என்றும் அழியாத நித்தியமான ஒரு சைதன்யம் இருக்கிறது. அதனால் விட்ட லட்சணை சரியாக இருக்காது. பிறகு விடாத லட்சணையை எடுத்துக்கொள்ளலாமா என்றால், ஜீவனிடம் ஏற்கனவே சம்சாரத்தை கொடுக்கின்ற பஞ்சகோஷங்கள் இருக்கின்றன. அந்த பஞ்சகோஷங்கள் இருக்கின்ற வரைக்கும் ஈஸ்வரனுடன் இணைய முடியாது. ஆகவே ஜீவனிடம் இருக்கின்ற எல்லா தன்மைகளையும் விட்டுவிட்டு புதிதாக எதை ஒன்றையும் சேர்க்க முடியாது. எனவே விடாத லட்சணையும் சரியாக இருக்க முடியாது. தற்பொழுது விட்டும் விடாத லட்சணையை எடுத்துக்கொண்டால் சரியாக வரும். எப்படி என்றால், சிவனிடம் ஒரு பகுதியை வைத்துக் கொள்கிறோம், ஒரு பகுதியை விட்டு விடுகிறோம். இதில் சைதன்ய அம்சத்தை வைத்துக்கொண்டு பஞ்சகோஷங்களை தியாகம் செய்கின்றோம். இங்கு ஒன்றை விட்டு ஒன்றை விடாமல் வைத்துக்கொள்வதால் விட்டும் விடாத லட்சணை என்பது சரியாக இருக்கும். இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை தொடர்ச்சி.